ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உப்புருண்டை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அந்த உப்புருண்டை நம்மளோட பன்னீர் கிரேவியோடு சாப்பிடும் போது சூப்பராக செம்மையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் நார்மல் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய கப்பில் எடுத்திருக்கேன் நான். அது நம்ம நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற விட்டாச்சு. இல்லைனா நீங்கள் நைட்டில் போட்டு ஊற வச்சுட்டு கூட காலையில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கிறோம். நம்ம மாவு அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வச்சுருந்தோம். அதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த கிரைண்டர்லேயே நம்ம இந்த அரிசியை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரையும். கிரைண்டரில் போடுறதுனால நம்மளுக்கு உப்புருண்டை சூப்பராக வரும். அதனால் எப்பயுமே நாங்கள் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி எடுத்து ஊற வச்சுருவோம். இந்த உப்புருண்டைக்காக கிரைண்டரில் போட்டு அரைக்கிறோன்றதுனால. நல்லா பாருங்கள் அரைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக அரைஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் தேங்காய் பதிலாக ஹாஃப் எடுத்துருக்கோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி மூடி தேங்காயிலையும் பாதி தேங்காய் தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும், அப்புறம் நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் இருந்த தனியன் மாவு அதை ஊற்றிடலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கோங்க. அது கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட மறந்துட்டேன் தாளிக்கும் போது, அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கருவேப்பிலை போட்டிங்க இல்லையா, அப்போவே நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அந்த இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கோம். இது ரொம்ப சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். அந்த சூடு கை தாங்காதா, அதனால கொஞ்சமாக பச்சை தண்ணியில் கையை நினச்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உருண்டியும் சூப்பராக வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த சூட்லேயும் வச்சிடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா ஆவி பறக்க நம்மளோட உப்புருண்டை ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்குல்ல. இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் புட்டு பார்க்கலாம். ஒன்று எடுத்து புட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா அப்படியே உள்ள மாவாக இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட உப்புருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் நம்ம சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பன்னீர் கிரேவியோட நம்மளோட உப்புருண்டை, டேஸ்டியான உப்புருண்டை. இதுக்கு கிரேவி கூட தேவையில்லை. நீங்கள் அப்படியே இந்த உப்புருண்டையை அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.